கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என்னிடத்திற்கு வர தீ விரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மார்க்கு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு இயேசு தம்முடைய ஜனங்களுக்காக எல்லா வழிகளிலும் அக்கறை உள்ளவராயிருக்கிறார் என்பதே. ஆண்டவர் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்பதற்காக அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருந்தார்கள். அவர்கள் 3 நாட்களாக சாப்பிட ஒன்றுமில்லாதிருந்தார்கள். அதைக் கண்ட இயேசு, இவர்கள் தூரத்திலிருந்து வந்தவர்களாயிருக்கிறார்களே, நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அவருடைய சீசர்களோ இத்தனை பேருக்கும் ஆகாரம் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்றார்கள். ஆனால் இயேசுவோ அற்புதமாக அத்தனை பேருக்கும் ஆகாரத்தை கொடுத்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு தம்முடைய பிரசங்கத்தை கேட்க வந்த திரளான ஜனங்கள் திரும்பி போவதை பற்றி, அதாவது அவர்களுடைய குறைவு, சரீர சோர்வு, பெலன் இவைகளை குறித்து அதிகமாய் ஆலோசனை செய்தார். இன்றும் கூட இயேசு நம்முடைய வாழ்க்கை பயணத்திற்கு தேவையானவைகளை கொடுக்கிறவராயிருக்கிறார். நாம் சேர வேண்டிய இடத்தை சேரும்படிக்கு பெலன் கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். நம்மீது இத்தனை அக்கறை உள்ள ஆண்டவரை நாம் நம்பி விசுவாசித்து அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய ஜனத்தின் தேவைகளை அறிந்தவராக எங்களுடைய பலவீனத்தை நீக்கி நீரே பலப்படுத்துகிறீர். உமக்கே என்றென்றும் மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.